இன்றைக்கி புதுசாக ஒரு புது விளாக்காக வந்திருக்கோம். என்ன விளாக் பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் விளாக்கு. வாட்டர்ஃபால்னால் அருவி ஓடை அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ தான் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ்லேருந்து வந்திருக்கோம். இப்போ இந்த வழியாக தான் நான் போவேன், சரிங்களா? சூப்பராக இருக்கும் பாருங்கள் காட்டுக்குள்ளே. அந்த அருவியை நான் ரொம்ப நாளாக காட்டுன்னு நினச்சிட்டே இருந்தேன். நானே ஃபஸ்ட் டைம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் நான் வந்தது கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி தான் போகிறோம். இப்போ வாங்க அந்த வீடியோ பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் பாருங்க பாக்கு தோப்பு. ரெண்டு நடுவில் தான் போகிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்கும் பார்க்கையில். ஃபுல்லாகவே காட்டோட அந்த சொல்லுவாங்கள்ல ஹியூமிடிட்டி அப்படின்பாங்கல்ல, அது நல்லா நல்ல ஃப்ரெஷ்னஸ் நல்லா செமையாக இருக்குது பார்க்கையில். பட் நம்ம அங்கே ரீச் ஆகணும்ல, அதனால் கொஞ்சம் போகணும். ரொம்ப நடக்கிறனால போய்ட்டோம். வாங்க. முள்ளு மூங்கி, மூங்கியில் காமிச்சல முள்ளு மூங்கி தான். அந்த முள்ளு மூங்கியில் நம்ம சாப்பிட்லாம்னு சொல்லியிருப்பேன். நான் அந்த கொடி மூங்கில் அப்புறம் வேறு மாதிரி மூங்கிலாம் சொல்லியிருப்பேன். நான் சாப்பிட்லாம்னு சொல்லியிருப்பேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது எது தெரியுமா? இதுதான் தெரியுதா? இதுதான் இந்த பாருங்க, தெரியுதுல? இதுதான் அது. இப்போ நான் அதை தொட்டனாலும் இதில் வந்து இந்த ஸ்லாம்பு மாதிரி, இந்த கரும்பில் ஸ்லாம்பு இருக்குது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த முள்ளு முள்ளா இந்த வரணும் இருக்கா? இது குத்தும், அது குத்துது. இதுதான், இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ அன்றைக்கி நான் காமிக்கும்போது மரமாக காமிச்சேன். ஆனால் இப்போ உங்களுக்கு கிளியராகவே காமிச்சிட்டேன். இந்த பார்த்துக்குங்க. இதைத்தான் என்னென்னா, இதை எடுத்து இந்த தூகையை உரிச்சிட்டு இதை சின்ன சின்னமாக வெட்டணும். வெட்டிட்டு சுடுதண்ணியில் அவிக்கணும்னு சொல்லியிருப்பேன். சுடுதண்ணியில் அவிச்சிட்டு ஒன்று நம்ம கிழங்கு பொரியல் அந்த மாதிரி பொரியல் மாதிரி எல்லாம் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஊறுகாய் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த மூங்கில் நமக்கு அந்த நார் சத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே லோக்கலில் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. இதை மேக்ஸிமம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நானும் நல்லா சாப்பிட்ருக்கேன். இது நமக்கு இது உடம்புக்கு சத்து தாங்க இது. அதே மாதிரி இதோட இது கொஞ்சம் லென்த்தாக மேலே போகும், அதுவும் வந்து வெட்டி சாப்பிடுவாங்க. இதுவும் இது வந்து கீழே இருந்தால் நோண்டி இருக்கும். கேட்க பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அந்த லொக்கேஷனை தடுக்கும். இன்னும் வரல, பட் இதை காட்டணும் உங்ககிட்ட. இங்கே பாருங்க எப்படி இந்த பிளேஸு, இந்த லொக்கேஷனை பாருங்க எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. பார்க்கல பாருங்க. இதே அந்த மாதிரி தான் நானும் தான் இருக்கிறேன். நான் லோக்கல் தான். பட் இந்த பிளேஸில் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். நான் போய் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நான் வரேன். இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு வாய்ப்பு கிடையாது இங்கே வரணும். ஆனால் உண்மையாக இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. பட் இதை பார்க்க தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்க. செம்மையாக இருக்குது பார்க்க. வேறு நல்ல வைப்பு, ஒரு சில்னஸ், அந்த கூலிங்கு, அந்த இது நல்லா இருக்குது பார்க்க. மூச்சு இழுக்கவே சூப்பராக இருக்குது. இல்லையா வந்துட்டோங்க. இதுக்கு மேலேயும் போவான்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்பாட்டில் தான் என்னென்னா பிக்னிக் பண்ணுறதோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பண்ணுற இடம் தான். என்ன சொல்கிறது, ஒரு வைப் பண்ணுறதோ ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுற இடம் தான். இங்கே தான் குளிப்பாங்க. இந்த ஒரு குழி அதுக்கு மேலே இருக்கும். இது ரொம்ப ஆழம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்பவே ஆழமாக இருக்குமா. அதே மாதிரி ஜாக்கிரதையான குளிப்பாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். இதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டம்.
இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். இதில் நாங்கள் பாதையை வேறு மறந்துட்டோம். ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு வந்தோம். சூப்பர். ஃபைனலி நம்ம வந்தாச்சுங்க. இங்கே காட்டுக்குள்ளே செம்மையாக இருக்கான வாழ்க்கையில். தண்ணி ஃபுல்லாகவே சுத்தமாக இருக்கும். நல்ல தண்ணி தான் இருக்கும். என்னென்னா இங்கே உள்ள லோக்கல்ஸ் தான் வராங்க. இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குப்பையை போட்டு நாசம் பண்ணி விட்டுறாங்களா. அதுக்காகவே இங்கே வந்து என்னென்னா கொஞ்சம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நானே இங்கே வந்தது வந்து நிறைய இடத்துல கேட்டுட்டு அவங்க வந்து இங்கே உள்ள ஏரியா மெம்பர்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் அனுப்புனாங்க. இப்போலாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இடத்த நாசம் பண்ணிடுறாங்களா. அவ்வளோ அழகாக இருக்கிறதே இங்கே கேட்டுருவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, பார்த்து